guys. Hi guys. நாங்க லாம்சூர் போறோம். இங்க எப்பலாம் வரீங்களோ அப்ப நாங்கள சந்திக்கலாம். அப்படியே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப். ரீசெண்டாக நாகர்கோவில் போயிருந்தோம். ஸோ அப்போ பக்கத்தில் பாபநாசம் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான். ஸோ கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஸோ ஆடட் அட்வான்டேஜாக நாங்கள் பாபநாசம் சாமி கும்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கும் போனோம். ஸோ அது எங்கன்றத வீடியோவில் சொல்கிறேன். என்ன வேணும் சிக்கிக்கு? எனக்கும் பூரி. ஜியாவுக்கு என்ன வேணும்? இங்கே திருப்பி பாரு. பரோட்டா. காலையிலே உனக்கு பரோட்டாவா? மயூரி ஒரு பாட்டு பாடுமா? அப்படியே சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு போனோம். ஸோ அங்கே தான் நான் இதை பார்த்தேன். இந்த லில்லி பாண்ட் அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்கவே. பக்கத்துலேயே இருந்து ஒரு பூவை உடச்சிட்டு போயிடலாமா அப்படின்னே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தான். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கூடவே உள்ள நிறைய மீனும் போட்டிருந்தாங்க. நான் ஜூமின்ல காட்டுறேன், தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. சேட்டைக்காரி இவ காலை தூக்கி எங்கே வைக்கிறா பாருங்க. ஒரு இடத்துல இருக்கவே மாட்டா, ஓடிட்டே தான் இருப்பா. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கே போயிட்டோம். பட் இவங்க இன்னும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சாச்சா? போகலாமா? ஸோ ஃபைனலி கோயிலுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளே ஃபோன் அலௌட் இல்லை. அதனால நான் கோயிலுக்குள்ளே ஃபுட்டேஜ் எடுக்கலை. வெளியே நல்லா பெரிய ஆறு போயிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை மட்டும் தான் ஷூட் பண்ணேன். ஸோ நமக்கு வீட்டில் யாராச்சும் இறந்துட்டாங்க, நம்மளால் இந்த 41ஆவது நாள் காரியம் வந்து ஐயர் வச்சு பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பண்ணிவிட்டு அந்த ஆற்றுல குளிச்சுட்டு இங்கே வந்து பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வருது, நம்ம அந்த ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம குளிச்சுட்டு போனால் போதும். நம்ம அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் தாராளமாக அட்டன் பண்ணிக்கலாம் 41 days முடிஞ்சிருச்சுன்னா. நாங்களே லாஸ்ட் மினிட் தான் கோயிலுக்குள்ளே போனோம். ஜஸ்ட் நாங்கள் போயிட்டு உள்ளே வரவும் நடை சாத்திட்டாங்க. யூஸ்வலாக 12க்கு நடை சாத்துவாங்களாம்மா. சண்டேஸ்னால் மட்டும் 1 மணிக்கு சாத்துவாங்க. ஸோ நல்லபடியாக சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ அடுத்து நான் சொல்லியிருந்தேன் அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு தான் போக போகிறோம். இது அவ்வளோ சீக்ரெட் பிளேஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கீழே சாமி பார்த்துட்டு அப்படியே மேலே வந்து சொரிமுத்து ஐயனார் கோயிலுக்கு போகலாம் அப்படின்றது தான் பிளானு. அங்கேயே அருவி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வரலான்னு தான் போகிறோம். ஸோ இங்கே வந்து நிறைய புலி நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க. அண்ட் ஆல்சோ நம்ம இங்கேருந்து போகும்போதே வந்து என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். டைமிங் 9 to 3 o'clock மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மேலே இருந்து சைட் சீயிங் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு பார்க்க. மேலேருந்து ஃபால்ஸ் விடுறது எல்லாமே நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. என்னால் தான் ஃபுல்லாக ஷூட் பண்ண முடியல.
அங்கே அந்த ஒரு கோயில் மட்டும் இல்லை, வழி ஃபுல்லாக நிறைய கோயில்ஸ் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பாக நம்ம பிளான் பண்ணிட்டு போனோன்னா நிறைய கோயில் பார்க்கலாம். நான் இதை ஜஸ்ட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மட்டும்தான் நினச்சேன். பட் இங்கே ஸ்கூல் இருக்குது, இங்கே மக்கள் வாழ்கிறாங்க, அதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் என்ன, மொபைல் டவர் தான் சுத்தமாக இல்லை. ஃபைனலி வி ரீச் த டெஸ்டினேஷன். ஸோ இந்த ஆறு இருக்க இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே இருக்க பாறையே ஒரு விசித்திரமாக தான் இருக்குது. இங்கே ரொம்ப ஆழம் இருக்கா மாதிரி தெரியல, நான் இறங்கலை, ஸோ எனக்கு தெரியல. இறங்கினவங்க சொன்னாங்க தண்ணியில். இங்கே வந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ நம்மளும் நமக்கு ஆப்டான ஒரு ப்ரைவேட்டாக கொஞ்சம் ப்ரைவசி வேணுன்றதுனால ஒரு தனியான ஒரு இடத்த கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் இங்கே ஒருத்தர் நீச்சல் பழகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், குளித்து முடிச்சுட்டு அங்கேயே எல்லோரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நாங்கள் சாமி கும்பிட போயிட்டோம். சின்ன பசங்கள்லாம் அங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக இடம் இருக்குது. அப்புறம் அங்கேயே அன்னதானம் கொடுத்தாங்க பாயாசத்தோட, நல்லா சாப்பிட்டோம். சாமியோட அலங்காரம் பாருங்கள், வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டுமே வச்சு அவ்வளோ அழகாக சூப்பராக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டியே ஃபுல் அண்ட் ஃபுல் குரங்கு தான், எங்கே பார்த்தாலும் குரங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இருக்கும்போது இந்த பேக்கரிக்கு போயிட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி ஈவினிங்கே மாமா ஃபேமிலி ஃபுல்லாக எங்களை வழி அனுப்பிட்டு அவங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. மேடம் பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க பஸ்ஸில். சொல்லுங்கள்.